திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் லாஸ்டா போட்ட வீடியோ குறித்து நாம பார்த்திருந்தோம். அந்த வீடியோ அவர் போட்டதுனால அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, அவர் கைது செஞ்சிருக்காங்க. அந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக 18வது வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில 18 வயதான குகேஷ் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. அந்த போட்டியில அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சில கோடிகள் பரிசு தொகையாகவும் கிடைச்சிருக்கு. அவருடைய அந்த ஒரு பரிசு தொகை இருக்கு இல்லையா, அந்த பரிசு தொகைக்கு இந்திய அரசாங்கத்திடம் சில கோடிகள் வரியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களை நிறைய பேர் அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. அது குறித்தும் நாம பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளியில் வந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. பேசஞ்சர் லிஸ்ட்டை கூட எடுத்துடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. லிஸ்ட்டை யாராவது ஒரு சோர்ஸில் எடுத்துலாம். பட் அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, விஜய் அவர்களை அதை செக் பண்ணுறது யாருன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி செக் பண்ணுறது இல்லை, சிஏஎஸ்எஃப் விமான நிலையங்கள், சிஏஎஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அங்கே அது ஒரு செக்யூரிட்டி ஜோனு. நீங்கள் சொன்னது போல் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எடுக்கலாமே ஒழிய ஃப்ரிஸ்க் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறது அனுமதிக்கவே மாட்டார்கள். இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காவல்துறையை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரும் இந்த வீடியோவை எடுக்க முடியாது. பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் அதுவும் இது சார்ட்டர்டு ஃப்ளைட்டோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்ன்றதுனால இந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் காவல்துறைன்னு நான் சொல்கிறது உளவுத்துறையை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. ஸோ உளவுத்துறை இந்த டீட்டெயில் ஆக்சுவலா எனக்கும் இந்த ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நார்மலா ஏர்போர்ட்ல இதை மாதிரியான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய ஊடகங்களை கூட போடுவாங்க. ஏர்போர்ட் வெளியே அவங்க போற இடத்துல இதை மாதிரியான இடங்கள்ல வீடியோ வர்றது சர்வசாதாரணமான விஷயம் தான். ஆனா இதை மாதிரி செக் பண்றாங்களே, அந்த ஸ்கேன் பண்ற இடத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறது உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரியான இடங்கள்ல பொதுமக்கள் இருக்கவும் மாட்டாங்க. ஆனா அங்க திரு விஜய் அவர்களை ஸ்கேன் பண்றதும் த்ரிஷா அவர்கள் வரக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜஸ், அவங்கள ஸ்கேன் பண்ற ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சுது. அந்த வீடியோஸை தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகங்கள் கூட நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. தற்கொலை ஊபிஸ்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்ப கேவலமா கொச்சையால பேசிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அவங்களுக்கு உரிதான அந்த ஒரு ஸ்டைல்ல கேவலமான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. கஷ்டப்படுற மக்களை நேர்ல போய் பாக்குறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா கீர்த்தி சுரேஷனுடைய மேரேஜுக்கு தனி விமானத்துல போறதுக்கு மட்டும் உங்களால முடியுதா அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. நம்முடைய ஊபிஸ்களுக்கு விஜயை கண்டா பயம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். இந்த ஓட்டுக்களை விஜய் அவர்கள் பிரிப்பாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல ஊபிஸ்கள் இத மாதிரியான செய்திகளை பரப்பிட்டு வராங்க. இது மாதிரியான வீடியோஸ்களை அவங்க தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது நார்மலா ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இந்த ஊடகங்களுக்கு புத்தி எங்க போச்சு? இத மாதிரியான ஒரு வீடியோ வரும்பொழுது இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? இத மாதிரியான இடங்கள்ல யாரு வீடியோ எடுத்தா, இந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது, இத மாதிரியான கேள்விகள் தானே கேட்டிருக்கணும். ஆனா தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஊபிஸ்களே பரவாயில்ல போல, அதை விட கேவலமான செய்திகள்லாம் இந்த ஊடகங்கள் போட்டுட்டு வராங்க. கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் விஜய் இத மாதிரி தனி விமானத்தில் புறப்பட்டார், த்ரிஷாவுடன் புறப்பட்ட விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஹெட்லைன்ஸோட செய்திகளை போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய உத்தம தமிழக ஊடகங்கள். பாத்துக்கோங்க, தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. திமுகக்கு எதிராக ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த அளவாங்க போட்டு அடிப்பீங்க. ஊபிஸ்கள் அடிக்கிறாங்க பரவாயில்ல, அவங்க அவருடைய கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க. ஊடகங்கள் இது மாதிரியா செயல்படணும். இந்த நாட்டினுடைய 4வது தூண் ஊடகங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஊடகங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த லட்சணத்துல தமிழக ஊடகங்கள் இருக்கிறதுனாலதான் தமிழக மக்கள் இந்த ஊடகங்களை மதிக்கிறதே இல்லை. கொஞ்சம் கூட மதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கறதே இல்லை. மக்கள் என்னதான் காரி துப்பி கழுவி ஊத்தினாலும் இந்த ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை அப்படிங்கிறது வரவே வராது போல. இது மாதிரியான செய்திகள் தான் இப்போ வரைக்கும் அவங்க போட்டுட்டு வராங்க. ரைட்டு, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த விவகாரத்தை பற்றி பார்க்கலாம். திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல 3 ஜிஆர் சுவாமிகளை கூப்பிட்டு அவங்களுடைய கால்களை கழுவி பாத பூஜை செஞ்சாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போன் கான்வர்சேஷன் போட்டிருந்தாரு, ஒரு ஆடியோவை போட்டிருந்தாரு. அது குறித்து நாம நேத்தே பார்த்திருந்தோம். அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா அது பயங்கரமா வைரல் ஆச்சு. நிறைய பேர் அதை துண்டு துண்டா கட் பண்ணி பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க.
திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கு எதிராக எப்பவுமே இங்க இருப்பாங்க இல்லையா, பிராமணர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. அதுல ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து குறித்து எதுவுமே பேசாம அந்த ஆடியோல அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க இல்லையா, ஜிஆர் சுவாமியும் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களும் பேசியிருப்பாங்க இல்லையா, அது குறித்து மட்டும் எடுத்துட்டு பாருங்க எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க, எப்படி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல போட்ட அந்த ஒரு வீடியோ குறித்து ரெட் பீச் சேனல்ல பிலிக்ஸும் பேசியிருந்தாரு. அந்த வீடியோ கூட எடுத்து நம்ம பேசியிருந்தோம். இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இது மாதிரி தீகாக்கு எதிராக அவர் சவால்லாம் விட்டுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த விவகாரத்திற்காக திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவரை கைது செஞ்சிருக்காங்க. இத கொஞ்சம் பாருங்களேன். அவதூறு வீடியோ, ரங்கராஜன் கைது. சமூக வலைத்தளங்களில் அவதூறு வீடியோ பதிவிட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் கைது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் அளித்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் சுவாமிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதன்படிதான் இவரை கைது செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலா இத மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இது மாதிரி கைது செய்யறதுக்கு முன்னாடி, வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நிறைய ட்வீட்கள் போட்டிருந்தாரு. இத மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் சுவாமிகளுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, என் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் மூலியமா என்னை கைது செய்ய பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் எல்லாம் திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட்டை திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் போட்டிருந்தாரு. இது மாதிரி காவல்துறையினர் வந்திருக்காங்க, என்னை கைது செஞ்சிருக்காங்க, இது மாதிரி என்ன வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வண்டியில போகும்போதே ட்வீட் போட்டிருக்காரு போல. இத மாதிரியான சினாரியோஸ அவரு ட்வீட்டாவே போட்டிருந்தாரு. இந்த இடத்துல எனக்கு வர கேள்வி என்னன்னா, இர்ஃபான் இருக்கார் இல்லையா, அவருடைய குழந்தை பாலினத்தை வெளியிட்டாரு, அவர் மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல. அதே இர்ஃபான் குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ற ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதன் மீது இர்ஃபான் மேல ஏதாச்சும் வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல. இர்ஃபான் மேல ஆக்ஷன் எடுக்காம அந்த ஹாஸ்பிட்டல் மீதும் அந்த டாக்டர் மீதும் தான் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இந்த முறை இர்ஃபானை நாங்க விடுறதா இல்ல, இர்ஃபான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய அமைச்சரே பேசியிருந்தாரு. பட் அவரே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது ஒன்னும் பெரிய குற்றம் கிடையாது, அது என்ன கொலை குற்றமா அப்படிங்கிற மாதிரியே பிரஸ் மீட்லயே பேசியிருந்தாரு. அதே மாதிரி வேங்கை வயல் விவகாரம், வேங்கை வயல்ல அப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிகழ்வு நடந்து 1 வருஷத்துக்கும் மேலேயும் ஆயிடுச்சு. அது மாதிரியான ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சது யாரு, ஏன் செஞ்சா, எதுக்கு செஞ்சா அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. இன்னமும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சவன் எவன் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இன்னமும் அந்த வழக்குல விசாரணையானது நடந்துட்டே தான் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட லிஸ்டுகள் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் விட்டுட்டு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன? 2021க்கு முன்னாடி வரைக்கும் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் குறித்தெல்லாம் வாய்க்கிழிய பேசிட்டு இருந்தவங்க இந்த விவகாரத்துல இப்போ சைலண்டா தான் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு கருத்தும் பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் தமிழக பாஜக கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரம் குறித்து பேசவே இல்லை. திரு நாராயணன் திருப்பதி இருக்காரு இல்லையா, அவர் மட்டும் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக அவரு ஒரே ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டிருந்தாரு. திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன், தயவு செய்து பாருங்க. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை தமிழக காவல்துறை கைது செய்துள்ளதாக அறிகிறேன். தாங்கள் இருவரும் பேசிய அலைபேசி உரையாடலை சமூக ஊடகங்களில் பதிவிட்டதற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் அவர்கள் அளித்த புகாரின் மீது இந்நடவடிக்கை என சொல்லப்படுகிறது. சட்டப்படி இருவரின் அலைபேசி உரையாடலை சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதியோடு பதிவு செய்ய வேண்டும் என்பதும், அவர்களுக்கிடையே நடந்த உரையாடலை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதும் சட்டப்பிரிவு 21 படி குற்றம் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்று கருதுகிறேன். ஓகே, இவங்க 2 பேர் பேசியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு போன் கான்வர்சேஷனை அவருடைய அனுமதி இல்லாம இவர் போட்டிருக்காரு. அதனாலதான் அவர் மேல இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்றாரு. சட்டம் தன் கடமை செய்யட்டும், தவறில்லை. நீதிமன்றத்தில் அவர் தன் தரப்பு வாதங்களை வைக்கட்டும். ஆனால் அவர்களுக்கிடையே நடைபெற்றதாக சொல்லப்படும் உரையாடல் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மைதான். பொதுமக்களுக்கு அந்த உரையாடலில் இருக்கும் உண்மைத்தன்மையை தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உள்ளது. அது எப்படிங்க, அது எப்படி செய்வாங்க? அவங்க ஒரு கருத்தியலோட இருக்கிறாங்க, அந்த கருத்தியலுக்கு நேர் எதிரான விஷயங்கள் நடந்ததா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அந்த ஒரு வீடியோல பதிவு செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு விவகாரத்தை குறித்து தமிழக அரசு எப்படி முன்னெடுத்துட்டு போவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க? கண்டிப்பா அதை செய்யவே மாட்டாங்க. 3 ஜிஆர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள் என்று அந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ளது சரியா என்பதை உறுதி செய்ய வேண்டும்.
ஒருவேளை அந்த உரையாடலில் உண்மை இருப்பின் 3 ஜீயர்களின் முழு ஆசீர்வாதங்களும் இறைவனின் ஆசிகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்க பெறட்டும். நாராயணன் திருப்பதி, மாநில துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி. அதாவது அந்த ஒரு போன் கான்வர்சேஷன்ல இந்த 3 ஜீயர்கள் அங்க போயிருக்காங்க. அந்த 3 ஜீயருடைய கால்களை கழுவி பாத பூஜை செஞ்சிருக்காரு, அந்த தோஷத்தை கழிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா அந்த 3 ஜீயர்களுடைய ஆசீர்வாதம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு விவகாரம் ஏன் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னா, திகாவும் சரி திமுகவும் சரி தீவிர சனாதன எதிர்ப்பாளர்கள், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க மேடையிலேயே, பொது மேடையிலே இதை வெளிப்படையாவே பேசுவாங்க. இத மாதிரி மேடையில ஒரு மாதிரியான விஷயத்த பேசுறாங்க, பட் வீட்டுக்குள்ள வேற ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா. இத மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா நம்மளுடைய அரசியலுடைய எதிர்காலத்துக்கு அது குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதுக்கப்புறமா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது மாதிரி பண்றாங்க போல. ஆக்சுவலா இத மாதிரியான விஷயங்களை நீங்க அப்படியே விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்துக்களுடைய ஆதரவு தான் அதிகமா இருக்கும். பரவாயில்லப்பா, அவங்க மேடைகள்ல 1000 தான் பேசியிருந்தாலும், திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்துக்கள் குறித்து 1000 தான் பேசியிருந்தாலும், வீட்டுக்குள்ள அவங்க அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க இது மாதிரிலாம் தான் இருக்காங்க, சனாதன தர்மத்தின்படிதான் வாழ்றாங்க, இந்து மதத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல பாசிட்டிவான தாட்ஸ் தான் வந்திருக்கும். பட் இப்ப நீங்க ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செஞ்சதுனால என்ன ஆகும்னா, இன்னமும் உங்க மேல வெறுப்பு தான் வரும். உங்களுக்கு நேச்சுரலா வர வேண்டிய அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே தடப்பட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செய்யாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன் இதை மாதிரி பண்ணாங்கன்னு உண்மையாலே தெரியல. ஏன்னா இது நேச்சுரலா அமைஞ்சது. இப்போ பாஜக ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீங்க பாஜகக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணணும்னா அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தத்துல நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. பாஜக என்ன சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்காங்களோ அந்த சித்தாந்தத்தை நீங்க கையில எடுத்தாதான் பாஜகக்கு இங்க அடிவிடும். ஆனா நீங்க அத மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாம இன்னமும் நீங்க பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான காரியத்தை தான் செஞ்சிருக்கீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, இப்போ விஜய் அவர்களை ஏன் திமுகவினரும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? திமுகவுடைய சித்தாந்தங்கள், இந்த திராவிட அரசுடைய சித்தாந்தங்களை திரு விஜய் அவர்களும் பேசுறாரு. சோ ஒரே சித்தாந்தத்தை ஒரு 4 பேர் பேசினாங்கன்னா திமுகக்கு மட்டும் விழ வேண்டிய ஓட்டு 4ஆ பிரியும். அதனாலதான் விஜய் அவர்களுக்கு எதிராக இங்க நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தரக்குறைவான விமர்சனம், தனிமனித தாக்குதல் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் பாஜகவுக்கு எதிரான அரசியல் கிடையாது, திமுகவிற்கும் திராவிட அரசியலுக்கும் எதிரான அரசியல். அதனாலதான் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்காம ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் திமுகவிற்கு நன்மைதான் செஞ்சிருக்காரு, திமுகவிற்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் செஞ்சிருக்காரு. இந்துக்களுடைய ஓட் பேங்க் திமுக கிட்ட போகிற மாதிரியான ஒரு காரியத்தை தான் செஞ்சிருக்காரு. ஆனா அதை புரிஞ்சிக்காம இப்ப திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செஞ்சதுனால உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு ஹிந்து சப்போர்ட் வராம போயிடுச்சு. அதை நீங்களே பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ நெட்டிசன்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க, பாருங்க பிராமணர்களை கைது செய்யறாங்க, பாருங்க அவர் இது மாதிரி பேசினதுனால இப்படி கைது செஞ்சிருக்காங்க, பாருங்க பாருங்க ஜிஎல் சுவாமிகளுக்கு அவங்க பிரஷர் தராங்க, பாருங்க அவங்க டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதிராகத்தான் இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. தேவையா இது? தேவையா? அடுத்ததாக திரு குகேஷ் அவர்களுடைய பரிசு தொகையை சுத்தி நடக்கக்கூடிய அந்த அரசியலை குறித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம நம்முடைய சேனல் சார்பாக திரு குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்களும் தயவு செய்து உங்களுடைய வாழ்த்துக்களை திரு குகேஷ் அவர்களுக்கு தெரிவிச்சிருங்க. திரு குகேஷ் அவர்கள் இந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலையும் அந்த மேட்ச்ல அவர் வின் பண்ணதுனாலையும் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் வரைக்கும் பரிசு தொகையா வெற்றி பெற்றிருக்காரு. இந்த பரிசு தொகையை சுத்தி ஏகப்பட்ட அரசியலானது சுத்திட்டு இருக்கு. முக்கியமா காங்கிரஸ் சொம்புகள், திமுக கொத்தடிமைகள் இவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி பாஜகவிற்கு எதிராக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக இங்க ஒரு அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இமேஜை பாருங்களேன். 4.67 crore tax. Kugesh will pay 4.67 crore as tax from his World Championship winning amount of 11 crores. அதாவது இந்த ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுனால அவருக்கு ஒரு 11 கோடி ரூபாய் பரிசு தொகையா கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த 11 கோடி ரூபாயில இருந்து 4,67 லட்சம் ரூபாய் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவர் டாக்ஸா பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க பாருங்க நிர்மலா சீதாராமன் அவருடைய புகைப்படத்தையும் போட்டிருக்காங்க. இந்த இமேஜ் செம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த இமேஜை ஷேர் பண்ண காங்கிரஸை சேர்ந்த திவ்யா அப்படிங்கிற ஒரு அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிம்மி தாய் ஃபார் லூட்டிங் தி வேர்ல்டு சாம்பியன்ஷிப். நிம்மி தாய், நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம
பாத்தீங்களா, நிம்மி டாய் அப்படின்னு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள் இது மாதிரி மரியாதை இல்லாம பேசுறதுனால, மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுனாலதான் இவங்களுடைய தலைவர்களை மற்ற கட்சிக்காரங்க கலாய்க்கிறாங்க. அடிமட்ட ரேஞ்சுக்கு இறங்கி கலாச்சி தள்ளுறாங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாதுங்க, திமுகவும் தமிழகத்துல இந்த ஒரு நெரேட்டிவா ஃபாலோ பண்றாங்க. திமுகவை சேர்ந்த சென் பாலன், திமுக ஆதரவாளர் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் போது கிடைக்கும் பண பரிசுகளுக்கு 30% வரி விதிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வென்ற குகேஷுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 11.34 கோடி பரிசாக கிடைத்துள்ளது. அவரிடம் இருந்து 3.4 கோடி ரூபாய் வரியாக இந்திய ஒன்றிய அரசு வசூலித்துவிடும். தமிழ்நாடு மாநில அரசு அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் புகழ்பெற்ற கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவை விட்டு வெளியேறி ஏன் ஸ்பெயினில் வசிக்கிறார் என்பதன் காரணம் இப்போது புரிகிறதா? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்தியா விட்டு ஏன் ஸ்பெயினுக்கு போனாரு, அதாவது இந்த டாக்ஸ் இங்க அதிகமா இருக்கு அதனாலதான் ஸ்பெயினுக்கு போனதா இவர் சொல்றாரு இல்லையா, அவருக்கான பதிலடியை கொடுக்கலாம். ஸ்பெயின்ல டாக்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? இத மாதிரி ரிவார்டா கிடைக்கிற பரிசு தொகையில எவ்வளவு தெரியுமா டாக்ஸ் அவங்க வாங்குறாங்க? 18% இருந்து 47% வரைக்கும் ஸ்பெயின்ல. இந்தியால பாத்தீங்கன்னா 15% இருந்து 30% வரைக்கும் தான் இங்க டாக்ஸா வாங்குறாங்க. 15 இருந்து 30 வரைக்கும் தான் இந்தியால. ஆனா ஸ்பெயின்ல 18 இருந்து 47 வரைக்கும். முரசொலியை மட்டும் படிச்சீங்கன்னா உங்க மூளை இப்படிதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டாதீங்க. இந்த சென்பாலன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொல்றாரு, இந்திய அரசாங்கத்திற்கு 3.4 கோடி ரூபாய் வரியாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த காங்கிரஸ் ஆதரவாளர் அக்கா திவ்யா அக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4.67 கோடி ரூபாய் டாக்ஸா கட்டணும் சொல்றாங்க. தயவு செய்து நீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பேசி முடிவு பண்ணுங்க, எத்தனை கோடியை டாக்ஸா போடலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க. ஆளாளுக்கு இது மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொன்னீங்கன்னா மக்கள் யார சொல்றத நம்புவாங்க? இவங்க தான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா தமிழக ஊடகங்களும் இப்படிதான் மாத்தி மாத்தி போடுறாங்க. ஒவ்வொரு நியூஸ் வெப்சைட்லயும் ஒரு விதமான டாக்ஸ் அமௌண்ட் இருக்கு. உனத்துல 3.4 இருக்கு, உனத்துல 4.6 இருக்கு, இன்னொன்னு 5 இருக்கு, மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு செய்தி வருதுன்னா ஒரே மாதிரியான செய்தி தான் எல்லா ஊடகங்களையும் இருக்கணும். ஆனா ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு டாக்ஸ் விவகாரம் இருக்கானா? ஆமா இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது குறித்துலாம் தெளிவா பேசாம பொத்தாம் பொதுவா இவ்வளவு டாக்ஸ் இருக்கு, இத மாதிரிலாம் இவங்க வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோஷாப்ல எடிட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜை இவங்கள மாதிரியான ஆட்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருக்கிற செய்தியை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போங்களேன், ஏன் அவதூறு பரப்புறீங்க? நம்ம நாட்டுல சோசியல் மீடியா பூம் ஆக ஆரம்பிச்ச நேரத்துல நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ராக்கெட் விட்டாலோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிலையை பெருசா கட்டினாலோ இல்லைன்னா கோவில் கட்டினாலோ இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு ஆன்டி இந்தியன்ஸ் பண்ற வேலை என்ன தெரியுங்களா? இது மாதிரி போட்டோஷாப்ல ஒரு இமேஜை ரெடி பண்ணிட்டு எமோஷனலா தூண்டி விடுறது. அதாவது ஒரு பக்கம் ராக்கெட் இமேஜ் வைக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் ஏழை மக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை வைக்க வேண்டியது. இங்க சோத்துக்கே வழி இல்ல, ராக்கெட் அவசியமா? இங்க சோத்துக்கே வழி இல்ல, சிலை அவசியமா? இங்க சோத்துக்கே வழி இல்ல, கோவில் அவசியமா? அப்படிங்கிற மாதிரி எமோஷனலை தூண்டி விடுற மாதிரி இத மாதிரி போட்டோஷாப்ல எடிட் பண்ணப்பட்ட இமேஜஸை போட்டு அவதூறுகளா பரப்புவானுங்க. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் இந்தியா ராக்கெட் அனுப்புதோ அப்போல்லாம் இது மாதிரியான ஒரு விஷயத்த சோ கால்டு லெஃப்ட் விங், இங்க கூட லெஃப்ட் விங் எல்லாருமே இது மாதிரியான விஷயத்தை தான் பரப்புவாங்க, ட்ரெண்டிங்கும் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை டக்குன்னு பார்க்கும்போது அட ஆமால அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட் தான் இல்ல, இங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு ராக்கெட்ல அவசியமா, ராக்கெட் விடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க தான் தோணும். ஆனா எமோஷனலா யோசிக்காம ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் நம்மளுடைய அரசாங்கம் ஏன் இதை மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறதே புரியும். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ராக்கெட்டை விட்டாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சிலை அமைச்சாங்கன்னா அதுவும் தப்புன்னு சொல்லுவாங்க. பல நூறு வருஷமா இந்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கோவிலை கட்டினாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன பண்ணாலும் தப்புதான், தப்புன்னு சொல்லி ஒத்த கால தான் நிப்பாங்க. இப்ப இந்த விவகாரத்துக்கு வரலாம். இவங்கள மாதிரியான ஆட்கள் பரப்புறாங்க இல்லையா, இதை மாதிரி டாக்ஸ் பிடிங்கிருவாங்க, அவ்வளவு கோடியை பிடுங்குவாங்கன்னுட்டு, அத மாதிரிலாம் நம்முடைய இந்திய அரசாங்கம் அவங்க கிட்ட இருந்து அவ்வளவு டாக்ஸ் வந்து வாங்க போறது கிடையாது. நான் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்புறம் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி 2 பிரிவா பிரிக்கிறாங்க. இது மாதிரி ரிவார்டு வாங்குறாங்க இல்லையா, பரிசு தொகையா வாங்குறாங்க இல்லையா, அவங்கள 2 பிரிவா பிரிக்கிறாங்க. நான் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் வின் பண்ற அந்த பரிசு தொகைக்கு இவங்க சொல்ற மாதிரி அந்த அளவு டாக்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் வாங்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸுக்கு டாக்ஸ் அந்த அளவு கிடையாது. இவங்க சொல்ற அளவு அந்த அளவுலாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்முடைய அரசாங்கம் ஏகப்பட்ட எக்ஸம்ஷன்ஸும் தராங்க. இதுல இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத மாதிரியான விவகாரங்கள், இத மாதிரியான டாக்ஸ் விஷயம் எல்லாம் பண்ணது பாஜகவோ மோடி அவர்களோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களா கிடையாது, காங்கிரஸ் தான்.
காங்கிரஸ் தான் இதை மாதிரி எல்லாம் வின் பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதே கொண்டு வந்தது. ஆனா இவங்கள பாத்தீங்களா எவ்வளவு நேக்கா இந்த ஒரு விவகாரத்துல பாஜக மீது பழிய போடுறாங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில யாராச்சும் பரிசு தொகை வாங்கினாங்கன்னா அந்த பரிசு தொகையில இருந்து ஒரு அமௌண்ட்டை டாக்ஸா நம்மளுடைய அரசாங்கம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் பண்ணிச்சு. அதை பத்தி எல்லாம் பேசாம ஏதோ பாஜக வந்ததுக்கு அப்புறமா 2014க்கு அப்புறமா தான் இது மாதிரி எல்லாம் டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பரப்பிட்டு வராங்க. அப்படியே தமிழகம் பக்கம் வாங்கல. தமிழகத்துல இந்த பத்திரப்பதிவுக்கு ஒரு வரி ஒண்ணு வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 2021க்கு அப்புறமா இந்த பத்திரப்பதிவு வரி எத்தனை முறை உயர்த்திருக்காங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப இதுக்கு பத்திரப்பதிவுக்கு இவ்வளவு வரியை இவங்க வாங்குறாங்க. சொத்து வாங்கினாலும் வரி கட்டணும், சொத்து வித்தாலும் வரி கட்டணும், உங்களுடைய சொத்தை மத்தவங்களுக்கு பேரை மாத்தினாலும் வரி கட்டணும், என் புள்ளிக்கு நான் என் சொத்தை தரேன் சொன்னாலும் நீங்க அதுக்கு வரி கட்டணும். இதை பத்தி எல்லாம் இந்த சொம்புகள் வாய் திறந்து பேசுவாங்களா? விளையாட்டுத்துறையில இது மாதிரி பரிசு தொகை வின் பண்ணதுக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்கு இந்த அளவு பொங்குறாங்களே. இங்க பத்திரப்பதிவுக்குன்னு வரி இருக்கு. எவ்வளவு வரி வாங்குறாங்க, எத்தனை முறை உயர்த்திருக்காங்க, இது குறித்து என்னைக்காச்சும் இந்த சொம்புகள் வாயை திறந்து பேசியிருக்காங்களா? ஒரு முறையாச்சும் ஏன் இது மாதிரி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? இன்ஃபேக்ட் அந்த பத்திரப்பதிவு விவகாரத்துல அரசாங்கத்துடைய வேலை பெருசா எதுவுமே இருக்காது. வெறும் அந்த சைன் போடுறது, அந்த பேரை மாத்துறது, இதெல்லாம் தான் இருக்கும். இத்தனைக்கும் இப்ப டிஜிட்டலைஸ்ட் வேற ஆயிடுச்சு. அதனால பெருசா வேலையும் இருக்காது. ஆனாலும் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. இந்தியா முழுவதும் இந்த பத்திரப்பதிவுக்கான வரியானது ஒரே மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இத மாதிரி இருக்கு. இதை பத்தி எல்லாம் ஏன் சார் நீங்க பேசவே மாட்டேன்றீங்க? அது எப்படி சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி திரிகிறீங்க? உங்களுக்கு எல்லாம் உண்மையாலேயே வரிதான் பிரச்சனைனா நீங்க எல்லா வரியை குறித்தும் பேசணும். நீங்க ஒண்ணுத்த பத்தி மட்டும் பேசிட்டு இந்த பக்கம் தமிழகத்துல நடக்கக்கூடியதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? உண்மையாலேயே இப்போ வரைக்கும் குகேஷ் அவர்களுக்கு எவ்வளவு வரி இருக்கு, அவருடைய அந்த பரிசு தொகைக்கு எவ்வளவு வரி அவர் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டணும் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி வரவே இல்லை. ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கு. இது மாதிரியான ஆட்கள் வேற இஷ்டத்துக்கும் ஏகப்பட்ட வரியை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. குகேஷ் அவர்களே சொன்னால் ஒழியா அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டினாரு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. முதல் நாளே நோஸ்கட். இமாச்சல் பிரதேசத்தில் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக ஆட்சி நடப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி ஆவேசம். இமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருவதை சுட்டிக்காட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கிண்டல். இது மாதிரி நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா மட்டும் பேசலைங்க, நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் கடந்த காலங்களில் இப்படிதான் பேசியிருக்காரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். My father used to say that only 15 paisa reaches to public out of every 1 rupee sent by the government. Now even 5 paisa is no longer reaching the intent beneficiaries. Rahul Gandhi during his UPA government. அவங்களுடைய அரசாங்கம் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. ராஜீவ் காந்தி ஆட்சியில இருக்கும் பொழுதே வெறும் 15 பைசா தான் பப்ளிக்கு போயிருக்காமா, ₹1 15 பைசா தான் போயிருக்காமா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 5 பைசா கூட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய ராகுல் காந்தி அப்படிதான் இருக்காரு, பிரியங்கா ராபர்ட் வாத்ராவும் அப்படிதான் இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய கட்சியை குறித்தே தப்பா பேசுறாங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டு பாருங்க. பாடகி இசைவாணி புகார், 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தன்னையும் தனது சாதியையும் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக பிரபல பாடகி இசைவாணி புகார். சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. எனக்கு இதுல என்ன டவுட்னா, இவங்க கிறிஸ்டின், ஓகேங்களா? இவங்க கிறிஸ்டியனா மாறினதுக்கு அப்புறமா அவங்களுடைய சாதி அப்படிங்கிறது இருக்காது தானே. இப்போ பிசிஆர் ஆக்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க மதம் மாறாம இருந்தா மட்டும்தான் அந்த பிசிஆர் ஆக்ட் ஆனது செல்லும். ஆனா இவங்க தான் மதம் மாறிட்டாங்களே. மதம் மாறினதுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த ஜாதிய சலுகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம் இது என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக இதை பாருங்க. நம்மளுடைய ஆடு அமீர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நியூஸ் கார்டா வேற போட்டு வச்சிருக்காங்க. தாமாகவே கட்சியிலிருந்து நீக்குவார்கள், அதிலிருந்து அரசியல் செய்யலாம் என்று காத்திருந்த செல்வந்தருக்கு அண்ணன் திருமா அவர்களின் கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. அதனால் தானாகவே கட்சியிலிருந்து விலகிவிட்டார். எதுவாயினும் விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது, நன்றே அப்படிங்கிற மாதிரி அமீர் சொல்கிறாரு. விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விளங்கியது அமீர் இயக்குனர். இந்த ஆடு அமீர் ஏன் சோசியல் மீடியாலலாம் அவர் வரது இல்லையா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் இவர் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் போடுவாரா? ஆனா இவர் போற இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நியூஸ் கார்டா போடுறாங்க பாத்தீங்களா? என்னத்த சொல்றது? இது முதல் தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே ஆடு அமீரோடைய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு 2-3 முறை நியூஸாவே வந்திருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எனக்கு உண்மையிலேயே அதுதான் புரிய மாட்டேங்குது.
அவர் ட்விட்டர்ல இல்லையா, இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இல்லையா, இன்ஸ்டாகிராம்ல இல்லையா, அவர் ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால கூப்பிட்டா வர போறாங்க. நீங்க பிரஸ் கிட்டே டைரக்டா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய லெட்டர் பேட்ல நீங்க அதை செய்தியா வெளியிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு வீடியோ வெளியிட்டீங்களே, அது மாதிரி வீடியோவை கூட போட்டிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணாம உட்காந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருக்காரு பாருங்களேன். இது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் கூட பெருசு கிடையாது. ஆனா அதையும் தூக்கின்னு வந்து நியூஸ் கார்டா போடுறாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப டூ மச்சா இருக்குது. என்னத்த சொல்றது. சோ அவ்வளவுதான் guys இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.